பெண்களே ஆட்டோ ஓட்ட வந்திருக்கோம். பாதுகாப்பு தாண்டி தான் நாங்கள் ஆட்டோ ஓட்ட போவோம். எங்களை நம்பி எத்தனையோ பெண்கள் ஆட்டோ டெய்லி கூப்பிடுறாங்க. இதே மாதிரி பைக் டாக்ஸியே கூப்பிடக்கூடாது, பைக் டாக்ஸி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காமா? ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மற்றவங்களை விட ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறவங்க தான் பாதுகாப்பு. 350-400 பேர் வந்து மதுரை மாவட்ட ஆன்லைனில் இருக்கோம். அதில் 6 பெண்கள் இருக்கு. 6 பெண்களுக்கும் முழுக்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த மதுரை மாவட்ட ஆன்லைன் மட்டும் கிடையாது, மதுரையில் ஓட்டுற எல்லா அண்ணங்களுமே தம்பிங்களுமே அப்பாக்களுமே எல்லாருமே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள்னாலே ஒரு இது வச்சுருக்காங்க. அது வந்து அது ஒரு இது இருக்காமல் இருக்குது. ஆட்டோ ஓட்டுநர்கள்னா இப்படி தான் அப்படின்ற ஒரு இதே மக்களுக்கு இருக்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கோம்னா நம்ம சில சட்டத்தெல்லாம் இயற்றணும். அரசாங்கம் இலக்காரமாக பார்க்குறாங்க. அதுவும் பெண்கள் வந்தால் ரொம்ப இலக்காரமாக பார்க்குறாங்க. ஆனால் அதை வந்து அப்ரிஷியேட் ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்களை பண்ணி எங்களை இது பண்ணுறாங்க. நிறையா எங்களால் பாதுகாப்பு இருக்குது. அதனால பைக் பிடிச்சிதான் வந்துருக்கோம். சொந்தமாக தொழில் பண்ணுறோம். யாருக்கும் நாங்கள் அடிமையாக கிடையாது. இன்னைக்கு எங்களுக்கு லீவ் வேணும்னா இன்னைக்கு நாங்கள் லீவ் போட்டுக்கிறோம். இன்னைக்கு வண்டி ஓட்டணும்னா ஓட்டிக்கிறோம். எங்களோட உரிமையை எங்கள் கையில் எடுத்துக்கிறோம். யாருக்கு அடிமையாகவும் நாங்கள் இல்லை. ஆட்டோ ஓட்டுன்றது ஜென்ஸ் பெரும்பாலும் வந்து ஆண்கள் தான் பண்ணுறாங்க. இந்த சவாரி வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் பெண்களாக நீங்கள் வந்து உங்களை ஏறக்கூடிய பேசஞ்சருக்கு பெண்களை மட்டும் தான் எல்லாருமே சம உரிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அவ்வளோதான். எல்லாருக்கும் சம உரிமை. பைக் டாக்ஸியை தடை செய்யணும். அந்த பைக் டாக்ஸினால எந்த ஒரு இதுவுமே, ஏன்னா இங்கேருந்து ஒரு மாடுத்தாவணி போகிறோம். நைட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு பொண்ணை வந்து புக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு இதை பற்றி என்னன்னு தெரியாது. அவன் 9 மணிக்கு மாடுத்தாவணி கூப்பிட்டு போகிறானா வேற எங்கேயும் கூப்பிட்டு போகிறானான்னு என்ன தெரியும். ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த பைக்காரனை சொல்லி ரேஜன் அரசாங்கத்தை சொல்லி பாதிக்கப்பட்டது அந்த பெண்ணாக தான் இருப்பாங்க. இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டது அந்த பெண்ணு தான். அந்த அவனை கூட்டிகிட்டு போன அந்த பையனும் கிடையாது, அந்த இது பண்ண அந்த 3 பசங்களும் கிடையாது, இப்போ அரசாங்கமும் கிடையாது. பாதிக்கப்பட்டது அந்த பெண்ணும் அந்த குடும்பமும் மட்டும்தான். பைக் டாக்ஸி தடை செஞ்சு ஆகும். பெண்களுக்கு அதில் எதுவும் இது இல்லை, பாதுகாப்பு இல்லை. எந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டுறீங்க? நாங்கள் அண்ணா நகர், யாகப்பா நகர், மதுரை சரௌண்டிங் ஃபுல்லாமே ஓட்டுறோம். என்ன கோரிக்கை வழி இருக்கு? யார் பண்ண முடியும்? பைக் டாக்ஸி மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்றுதான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்கள் பேர்? மதுரை மாவட்ட ஆன்லைன் மூலமாக எங்கள் சங்கத்திலேருந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். என்னோட பேர் வந்து சிவதாரன்.